So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ ரேசர் 50 இன்னைக்கு அமேசான் ஆஃபிஷியலா 50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா அண்ட் 50 பிளஸ் இது மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு மோட்டோ ரேசர் 50 கொண்டு வந்திருக்காங்க. போன வட்டம் லான்ச் பண்ண மோட்டோ ரேசர் 40 காட்டிலும் இந்த வட்டம் மோட்டோ ரேசர் 50ல டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ராவா இருக்கட்டும் பிளஸ்ஸா இருக்கட்டும் அதை காட்டிலும் இந்த மோட்டோ ரேசர் 50யோட ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு விஷயங்களோட அமைஞ்சிருக்கு. பட் ஆனா இதோட பிரைசிங் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபிளிப் போன் எப்படி எல்லாம் கொண்டு வர முடியும், ஒரு இனோவேட்டிவா இருக்கும் மட்டும் கிடையாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த ஜெமினி இது மாதிரி விஷயங்களும் இன்பில்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு இந்த மோட்டோ ரேசர் 50 நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லாவே ஒரு அக்ரிசான பிரைசிங்ல நீங்க மோட்டோ லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க மோட்டோ ரேசர் 50 பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல எப்பயும் போல முன்னாடி ரேசர் எழுதிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணனும். நம்ம இந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு கலர் வேரியன்ட்ல உள்ள ஒரு சாஃப்ட் கேஸ் நல்ல பிரீமியமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு செகண்ட் வாட் புக்ஸ் இமேஜ் டூல் அண்ட் ஃபைனலா நம்ம கையில டிவைஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 33 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் மிங்கிள் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதாங்க. இந்த மோட்டோ ரேசர் 50 இத பொறுத்தளவு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 50,000க்கு கோட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த மொபைல் பொறுத்த ஒரு ஃபிளிப் போன் கான்செப்ட். சோ இதுல ரெண்டு டிஸ்பிளே, இன்டீரியர் டிஸ்பிளே அண்ட் எக்ஸ்டீரியர் டிஸ்பிளே அண்ட் கீழ பாட்டம்ல உங்களுக்கு மோட்டோ லோகிங்கோல வீகா லெதர் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்கு. சோ கை கடக்கமாவும் இருக்கு அண்ட் நல்ல ஹேண்டினஸாவும் அண்ட் நல்ல ஒரு பிரீமியமான வீகா லெதர் டச் ஃபினிஷ்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அது போக இங்க பிரைமரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6.9 இன்ச்சும் அண்ட் செகண்டரி டிஸ்பிளே 3.6 இன்ச்சிலும். சோ ரெண்டுமே உங்களுக்கு AMOLED டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கர் டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இது மாதிரி விஷயங்களோட அரேஞ்ச்மெண்டோட இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு 190 கிராம்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. திக்னஸ் பார்க்கும்போது அன்ஃபோல்ட்ல 7.3 mm திக்னஸும் ஃபோல்டபிள்ல 15.9 mm திக்னஸோட அமைஞ்சிருக்கு. சோ அது போக இந்த மோட்டோ ரேசர் 50 மொபைல்ல உங்களுக்கு இந்த டிசைன் ஃபேக்டர்ல இதுக்கு முன்னாடி பார்த்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ராவா இருக்கட்டும் அந்த 50 பிளஸ்ஸா இருக்கட்டும் இந்த ரெண்டு மொபைலுமே ஃபுல் வியூ டிஸ்பிளே இந்த செகண்டரி டிஸ்பிளே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பிரைஸ் கட்டுக்காக இங்க டிசைன் ஃபேக்டர்ல அந்த கிஞ்சூல் ஏரியால மட்டும் டிஸ்பிளே சைஸ் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயே நம்ம வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா 50 பிளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி டிசைன்ல பார்த்த மோட்டோ ரேசர் 40 மொபைலா இருக்கட்டும் இந்த 50 இருக்கட்டும் டிஸ்பிளே சைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் டோட்டல் இம்ப்ரூவ்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு டிஸ்பிளேங்க. ஃபர்ஸ்ட் இங்க பிரைமரி டிஸ்பிளேல இருந்து பார்ப்போம். இங்க 6.9 இன்ச்ல ஒரு LTPOல AMOLED டிஸ்பிளே வித் 1 பில்லியன் கலர் 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+ வித் 3000 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த கிஞ்சி உள்ள ஏரியால டிஸ்பிளே இந்த வட்டம் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பெண்ட் உள்ள ஏரியால சுத்தமா பெண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. நல்லாவே இங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்தளவு. அண்ட் செகண்டரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 3.6 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட எடுத்து வந்திருக்காங்க. வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரும் பிளஸ் உங்களுக்கு HDR10+ம் 1700 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே இங்க செகண்டரி டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. சோ ரெண்டு டிஸ்பிளேயும் பொறுத்தளவு இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது போக இந்த செகண்டரி டிஸ்பிளே இந்த விகெட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே சைஸ் குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 50 அல்ட்ராவா இருக்கட்டும் 50 பிளஸ்ல இருக்கட்டும் டிஸ்பிளே கொஞ்சம் வைடரா இருக்கும். அதாவது டாப் டு பாட்டம் இருக்கும். பட் ஆனா இந்த கிஞ்சுள்ள ஏரியால மட்டும் இந்த 50க்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த பிரைஸ் கட்டுக்காக. ஓவரால் இந்த டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே இன்டீரியரா இருக்கட்டும் செகண்டரி டிஸ்பிளேவா இருக்கட்டும் எந்த ஒரு வீடியோ பாக்குறதா இருக்கட்டும் நல்லாவே கான்ட்ராஸ்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த செகண்டரி டிஸ்பிளேல பிரைஸ் ரெடியூஷன் பண்றதுக்காக 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ ரேசர் 50 டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராம், திக்னஸ் 7.3 mm திக்னஸ், அன்ஃபோல்டுல ஃபோல்டபிள் பண்ணும்போது 15.9 mm திக்னஸ் அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 அண்ட் IPX8 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X UFS 2.2 சப்போர்ட் அண்ட் Wi-Fi 6E சப்போர்ட், Bluetooth 5.4 NFC சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல அந்த கெஸ்டட் மோட் அண்ட் ஜெமினி UI சப்போர்ட் அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் மோட்டோ ரேசர் 50ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 4200 amps பேட்டரி. சோ சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜிங்கோட பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அண்ட்
50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 60 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS 1.7 அப்பேச்சர்ல எடுத்திருந்திருக்காங்க. அடுத்து ஒரு 30 MP அல்ட்ரா வைட், அதேதான் மேக்ரோவும் இங்க சப்போர்ட் ஆகுது. அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds வித் EAE சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் அண்ட் இது ஒரு ஃபிளிப் போன் கான்செப்டா இருக்கனால நம்மளால ஏகப்பட்ட இனோவேட்டிங்கான ஷார்ட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ்ல நம்மளால இந்த போனை வந்து ஃபிளிப்பா வச்சு ஏகப்பட்ட கிரியேட்டிவான விஷயங்கள் நம்மளால இந்த போன்ல எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்தது இன்னொரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இங்க கேமராவோட ஃபுட்டேஜா இருக்கட்டும், வீடியோட ஃபுட்டேஜா இருக்கட்டும், எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம 50 அல்ட்ரால பார்த்த அதே கேமராவோட அவுட்புட் கண்டிப்பா இந்த மொபைலும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவரால் நல்ல ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மோட்டோ ரேசர் 50ல நம்மளுக்கு கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க MediaTek Dimensity 7300X ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு 4-in Mark ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 8 கோர் ஆக்டோ கோர் ப்ராசஸரோட சப்போர்ட் ஆகுது. அது போக இந்த ப்ராசஸர் டே டு லைஃப்ல நிறைய மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதை தவிர்த்து ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பிரைமரி டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் டைம் இருக்கு. அண்ட் இது ஒரு ஃபிளிப் கான்செப்ட்ங்க. சோ அதனால நம்ம பிரைமரில இருந்து செகண்டரிக்கு மாறுவோம், செகண்டரில இருந்து பிரைமரிக்கு மாறுவோம். சோ எந்த இடத்துலயும் லேகிங் இருக்கக்கூடாது. லேகிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிடும். சோ இந்த போனை வந்து நல்லாவே உங்களுக்கு ஆப்டிமைஸோடையும் நல்ல ஒரு சிப்செட்டோடையும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோடையும் இங்க நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க இந்த செகண்டரி ஸ்கிரீன்ல நமக்கு நிறைய விக்கெட்ஸ் யூஸ் பண்றது, இந்த வீடியோஸ் பாக்குறது, டச்சிங் சென்சிட்டிவ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சிப்செட் செக்மெண்ட்னே சொல்லிக்கலாம். ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இந்த போன் இந்த செக்மெண்ட்ல வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டோ ரேசர் 50 இந்த இன்னைக்கு மார்க்கெட்ல பொறுத்தளவு இன்னைக்கு ஒரு ஃபிளிப் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். ஆனா இன்னைக்கு மோட்டோ அதெல்லாம் தகுடுபடி ஆக்கி இன்னைக்கு ஒரு 50,000க்கு அக்ரிஸான பிரைசிங்ல இன்னைக்கு ஃபிளிப் போன் கான்செப்டை எல்லாரும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு இன்னைக்கு நல்லாவே அக்ரிஸான பிரைசிங்கோட இன்னைக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் போன் எப்படிலாம் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியும் இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் பறத்தி விட்டுருக்காங்க. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரியோட அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. ஒரு 50,000க்கு ஒரு நல்ல ஒரு போன் நம்மளுக்கு தாராளமா எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு இனியூட்டிங்கான ஒரு போன் வேணும், ஒரு நல்ல ஒரு ஆட்ஸ் இல்லாம ப்ளோர்வர்ஸ் இல்லாம ஒரு போன் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மோட்டோ ரேசர் 50 கண்டிப்பா நீங்க யோசிக்கலாம். சோ இந்த போன் கண்டிப்பா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான ஒரு போன், அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டோ ரேசர் 50 போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது மோட்டோ ரேசர் 40 காட்டிலும் இந்த மட்டும் மோட்டோ ரேசர் 50 நிறைய இம்ப்ரூவ்மெண்டோட நிறைய இன்யூட்டிங்கான விஷயங்களோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.